வெல்கம் டு அபிராமி டிவி. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுடிதாரில் காலர் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முந்தைய வீடியோவில் ஒரு காலர் வச்ச டாப் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருந்தேன். இப்போ அதே டாப்பில் நம்ம காலர் எப்படி தைக்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். காலரில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. அதாவது ஜென்ஸ் காலர் மாதிரி கூட ஏற்றிக்கிறலாம், ஆஃப் காலர் இருக்குது, சைனீஸ் காலர் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகையான காலர் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இப்போ போன வீடியோவில் இந்த சுடிதார் டாப் வந்து உங்களுக்கு காலர் டாப் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா. அதில் நான் வந்து நெக்கு வந்து நான் கட் பண்ணலை. முதல்ல நம்ம காலர் வைக்கிறதுக்கு முன்னால் ஃப்ரண்ட் நெக்கு ஏதாவது டிசைன் நெக் கட் பண்ணி அதை ஃபினிஷிங் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் நெக் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. பேப்பர் கேன்வாஸ் எடுத்துகிட்டு அதை இப்படி ஒரு 5 இன்ச்சு அகலத்தில் மடிச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கழுத்து அகலம் நம்ம 3 எடுத்துக்கிறலாம். ஆக்சுவலாக வந்து காலர் நெக்கு அப்படிங்கிறதுனால நான் 3 இன்ச்சு வைக்கிறேன். இதுவே நார்மல் நெக்குனால் நீங்கள் 2.5 வச்சிங்கன்னா போதும். காலர் நெக்குக்கு உங்களுக்கு ஷோல்டர்லாம் இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் நீங்கள் தாராளமாக 3 இன்ச்சு எடுத்துக்கிறலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு வந்து உங்களுக்கு என்ன டீப்பு வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கிறலாம். எனக்கு வந்து இப்போ நான் 6 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ இதில் நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்கேன். இப்போ இந்த டிசைன் வரைஞ்சிட்டு நீங்கள் பக்கத்தில் ஒரு 1 இன்ச்சு தள்ளி ஒரு அவுட்டர் லைன் ஒன்று ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு நெக்கு எப்படி கேன்வாஸில் கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலாம் போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கிறலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து கேன்வாஸில் நெக்கு கட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம சுடிதார் டாப்பில் எப்படி வச்சு தைக்கிறது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ நம்ம இந்த நெக்குக்கு தகுந்தது மாதிரி நான் ஒரு ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் வந்து இந்த கேன்வாஸை போட்டு நீங்கள் அயன் பண்ணிக்கிறணும். கேன்வாஸ் போடும் பொழுது துணியோட உள்பக்கமாக தான் கேன்வாஸ் அயன் பண்ணணும். இந்த கேன்வாஸில் வந்து ஒரு சைடு வந்து உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும். அந்த ஷைனிங் வந்து தான் துணி மேலே படணும். அப்படி போட்டு நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. இப்போ அயன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை சுற்றி ஒரு 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி துணியை கட் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு நான் ஏற்கனவே நெக் டிசைன் எப்படி துணியில் அயன் பண்ணி தைக்கிறதுன்ற வீடியோவும் போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் இதுலேயும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அவுட்டரை வந்து இப்படி மடித்து தைச்சிருங்க. இப்போ நம்ம இந்த அவுட்ரு ஃபுல்லாக மடித்து தைச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதனுடைய சென்டரை நீங்கள் மார்க் பண்ணிக்கிறணும். இதனுடைய சென்டரை நீங்கள் நாச் போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம சுடிதார் டாப்லையும் சென்டர் நாச் போட்டுக்கணும். நம்ம ஏற்கனவே கட் பண்ணும் பொழுது நான் சென்டரில் நாச் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இது எப்படி வச்சு தைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுறது மாதிரி அதே மாதிரி இந்த சென்டரும் செட் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் தேவைன்னா குண்டூசி கூட போட்டுக்கிறலாம். ஈவனாக இருக்கணும். இந்த சைடெலாம் துணி ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த நெக் டிசைனை இதில் இருக்கிற மாதிரி அப்படியே தைச்சிக்கோங்க.
இப்போ நான் கேன்வாஸ் வச்சு தைச்சிட்டேங்க. பாருங்கள், நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுறது மாதிரி வச்சு தைச்சிட்டேன். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருந்து ஒரு கேன்வாஸ்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி உள்ள இந்த துணியை அப்படியே இந்த டிசைன் மாதிரியே கட் பண்ணி விட்டுறணும். இப்போ நான் கேன்வாஸ் வச்சு தைச்ச பிறகு இங்கே பாருங்கள், அந்த 1/4 இன்ச்சு துணி இருக்கிற மாதிரி கட் பண்ணிட்டேன். இப்போ எங்கெல்லாம் டேர்ன் ஆகுதோ, தையல் எங்கெல்லாம் அப்படி டேர்ன் ஆகி வருதோ அந்த கார்னரில் நம்ம லைட்டாக சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே என்ன பண்ணணும், மறுபடியும் உள்ளே அப்படி திருப்பிட்டு இந்த டிசைனை அப்படி ஒரு ஓர தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கிறணும். இப்போ நம்ம கேன்வாஸ் வச்சு தைச்சி திருப்பிட்டோம். நெக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காலர் நெக்குனாலே நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஓப்பன் கொடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு தலை வந்து உள்ளே போகும். ஸோ இப்போ இங்கே கொஞ்சம் ஏதாவது நம்ம ஓப்பன் பண்ணி தைச்சிடலாம். இப்போ நம்ம இதில் ஒரு 3 இன்ச்சு வரைக்கும் கட் பண்ணிக்கிறலாம். சென்டராக ஒரு 3 இன்ச்சு வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணதை இப்போ நம்ம ஃபினிஷிங் பண்ணணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் இந்த இடம் எவ்வளோ கட் பண்ணியிருக்கீங்களோ அதே அளவு இதுலேயும் நம்ம கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணது மாதிரியே இந்த துணிலையும் கட் பண்ணியிருக்கேன். இதே அளவில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம அப்படியே வந்து இந்த நல்ல பக்கத்துலேயே வச்சு இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் தைச்சி திருப்பணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேலே மடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நெக்கு ஃபினிஷிங் பண்ணிட்டோம். ஸோ மேலே கொஞ்சம் இப்படி மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் நீங்கள் இப்படியே வந்துட்டு இப்படி வி மாதிரி கொண்டு போங்க. இப்போ இந்த மாதிரி ஓப்பன் தைக்கிறதுல நிறைய மெத்தட் இருக்குங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் தைச்சு காட்டுறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி மேலே ஒரு துணியை வச்சு இப்படி ஒரு வி ஷேப்பில் தைச்சிருக்கோம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை அப்படியே உள்ளே திருப்பி ஃபுல்லாகவே உள்ளே கொண்டு போயிடுங்க. உள்ளே திருப்பி ஒரு எட்ஜு தையல் மறுபடியும் வி ஷேப்லேயே ஒரு எட்ஜு தையல் போட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அந்த கட் பண்ண ஓப்பனை நம்ம கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஓப்பனுக்குள்ளே நம்ம இந்த துணியை வச்சு தைக்க போகிறோம். நம்மளுக்கு வந்து ஓப்பனும் வேணும், பட் சேம் டைம் நம்மளுக்கு ரொம்ப டீப்பாகவும் தெரியக்கூடாது. அதுக்காக இந்த துணியை வச்சு நான் உள்ளே வச்சு தைக்க போகிறேன். இது எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு பாட்டம் கிளாத்து கொஞ்சம் சூட்டபுளாக இருந்தால், கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாட்டம் கிளாத்தை எடுத்து கூட இந்த மாதிரி நீங்கள் உள்ளே அட்டாச் பண்ணிக்கிறலாம். இப்போ பாருங்கள், இது நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வைங்க. இப்படி நல்லா வெளியில் வந்து ஒரு 1 இன்ச்சு தெரிகிற மாதிரி துணி வச்சுட்டு உங்களுடைய ஸ்டிச்சிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓரத்தில் தையல் இப்படியே வந்து இதோடு நீங்கள் நிறுத்திக்கிறணும். நம்மளுக்கு வந்து ஓப்பனும் வரும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நெக்கு வந்து நல்லா க்ளோஸ் ஆனது மாதிரி இருக்கும். மறுபடியும் பாருங்கள், கரெக்டாக தையல் இந்த ஓரத்துலேயே வாங்க. துணியை நல்லா இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஓரத்துலேயே வந்துட்டு தையல் வந்து இதோடு முடிச்சுருங்க. ஃபுல்லாக முடிக்காதீங்க, இதோடு முடிச்சுருங்க. நான் இப்போ தைச்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ண இந்த ஓப்பனை வந்து நான் அழகாக ஒரு துணி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் சேம் டைம் உங்களுக்கு வந்து இந்த ஓப்பன் வந்து அப்படியே இருக்குது பாருங்கள். க்ளோஸ்டாகவும் இருக்குது, ஓப்பனாகவும் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கழுத்து வந்து அழகாக நீட்டாக உள்ளே போயிடும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் வேணும்னா ஒரு கொக்கி அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கிறலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இது பேக் சைடு நான் வந்து நெக்கு கட் பண்ணலை. இதோடு நம்ம ஃப்ரண்ட்டை வச்சு இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், எப்பயுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணும்பொழுது நம்ம நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுறது மாதிரி அழகாக வைங்க. இந்த ஆம்ஹோல்லாம் கரெக்டாக அப்படி ஆம்ஹோல் கரெக்டாக அப்படி செட் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் ஏற்கனவே நாச் போட்டு வச்சுருக்கேன் இல்லைங்களா, பேக் சைடு நம்ம கட் பண்ணும் பொழுதே நாச் போட்டு வச்சுருப்பேன். அந்த நாச்சுக்கிட்ட கரெக்டாக இது வர்றது மாதிரி இப்படி வச்சு நீங்கள் ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள் 2 பக்கமும் இப்படி வச்சுருக்கேன் நான். இப்போ நான் ஷோல்டரை அப்படியே ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள். ஷோல்டருக்கெலாம் நல்லா 2 தையல் போட்டு ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்ம இப்படி திருப்பிட்டு இனிமேல் தான் நம்ம காலரே வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி திருப்பிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிமேல் தான் நம்ம கேன்வாஸ் எடுத்து அதுலேருந்து காலர் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த துணியை லைட்டாக நம்ம கட் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம இந்த பிசரை மட்டும் கட் பண்ணிக்கிறலாம் பாருங்கள். இந்த லைட்டாக 2 பக்கமும் இப்படி பண்ணிவிட்டு இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். இதை அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம், அந்த பிசரை மட்டும் கட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, மறுபடியும் இதனுடைய சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் நாச் போட்டுக்கிறணும். சென்டர் நாச் போட்டுக்கிறேன். இப்போது இந்த காலருக்கு வந்து உங்களுக்கு 2 விதமான கேன்வாஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஷர்ட் பட்டி கேன்வாஸ் அப்படின்னு கேட்டால் கடையில் கிடைக்கும். இதில் வந்து ஒன்று வந்து நல்ல திக்கு கேன்வாஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது நல்ல திக்கு கேன்வாஸாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நைஸ் கேன்வாஸாக இருக்கும். ஸோ இது நம்ம விருப்பம் தான். உங்களுக்கு நைஸ் கேன்வாஸ் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிறலாம். இல்லை நல்ல ஸ்டிப்பாக திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கேன்வாஸும் யூஸ் பண்ணிக்கிறலாம். நான் இப்போ இந்த கேன்வாஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இந்த காலருக்கு எப்படி அளக்கணும் இந்த கேன்வாஸ் அப்படின்னா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு எவ்வளவு இறக்கம் ஷோல்டர்லேருந்து காலர் எவ்வளவு இறக்கம் வேணுமோ அந்த அளவு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 2.5 இன்ச்சு வைங்க போதும். ஷோல்டர்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சு வைங்க. இந்த காலரை வந்து இங்கே பாருங்கள் இப்படி வச்சு இதுலேயே நீங்கள் அளந்துருங்க. அதுக்கு டேப்லாம் வேண்டாம், இப்படியே வச்சு அளந்துருங்க. பாருங்கள் நான் எப்படி அளக்குறேன்னு இப்படியே வச்சு இது வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு கேன்வாஸ் கிடச்சிருச்சு. நம்ம கட் பண்ணும் பொழுது ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணும். இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கேன்வாஸ் பாருங்கள் ரொம்ப அகலமாக இருக்குது. நம்மளுடைய விருப்பம் தான். இப்படி அகலமாக காலர் வேணும் அப்படின்னா இந்த சைஸுக்கே நீங்கள் அப்படியே வச்சிடலாம். நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இதில் ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணி விட்டுற போகிறேன். பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணிடுறேன். இது நீங்கள் இப்படி கட் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நீங்கள் இந்த இடத்துல இப்படி ஒரு ஷேப் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி ஒரு ஷேப் எடுத்துக்கிறலாம், இப்படி எடுத்துக்கிறலாம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதனுடைய வேஸ்ட்டு துணி எடுத்து அதில் வச்சு நம்ம இப்போ அயர்ன் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ண கேன்வாஸை இந்த மாதிரி ஒரு நீட்டாக துணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணணும்னா, இதில் ஒரு பக்கம் உள் பக்கமாக பாருங்கள் ஒரு மாதிரி சொரப்பாக இருக்கும். ஸோ அந்த பகுதி வந்து துணியில் படுறது மாதிரி வச்சுக்கிறணும். இப்படி வச்சுட்டு நீங்கள் இதை அயர்ன் பண்ணிக்கிறணும் ஃபஸ்ட்டு. இப்போ நான் வந்து இந்த மாதிரி துணியில் போட்டு அயர்ன் பண்ணிட்டேன். பாருங்கள், துணியோட இதனுடைய ஸ்டெப்ஸ்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க, காலர் எப்படி வைக்கிறேன் அப்படின்னு. இது வந்து நான் ஃபஸ்ட்டு உள் பக்கமாக போட்டு நான் அயர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ள துணிலாம் கட் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணி இந்த ஓரமாக தைச்சிக்கிறணும். எந்த இடம் தைக்கிறேன்னு பாருங்கள். இந்த ஷேப்பு வந்து முடியுது இல்லைங்களா, இந்த இடத்துல நான் கீழ்ப்பகுதியில் இப்படி தைக்கிறேன். இப்படி ஒரு தையல் போட்டுறணும் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம கீழே மடித்து தைச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரி இன்னொரு துணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் இதை நல்ல பக்கமாக வச்சுக்கணும். இதை எடுத்து அப்படியே இது மேலே போடுங்க. இப்படி போட்டுட்டு கீழேலாம் கொஞ்சம் துணி இருக்கிற மாதிரி விட்டுட்டு போடுங்க. இப்போ உங்களுடைய தையல் எப்படி வரணும் அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து தையல் இப்படியே ஆரம்பித்து இந்த பாருங்கள் இப்படி ஓரத்தில் இப்படியே வரணும். கேன்வாஸ் மேலே தையல் விழுகக்கூடாது, நல்லா அதை ஒட்டி வரணும். இப்படியே வந்துட்டு திரும்ப இப்படி திருப்பிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது தையல் இப்படியே வந்து இந்த கேன்வாஸ் ஓரமாக வந்து திரும்ப இப்படியே வந்து நான் முடிச்சிருக்கேன்.
கீழே தைக்கக்கூடாது. இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு சும்மா 4 பக்கம், அதாவது இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த சைடு இந்த 4 பக்கமும் 1/4 இன்ச்சு துணி இருந்தால் போதும். மற்ற எல்லா துணியும் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இந்த ஷேப் மாதிரியே அப்படியே கட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா, இதை திருப்பணும். இப்படி இந்த இடம்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம இதை திருப்பணும். சிசரோட முனையை வச்சு இப்படி கிராஸாக கட் பண்ணி விடுங்க. இந்த கட்டிங் வந்து தையலுக்குள்ளேயே விழுகணும். இப்போ நம்ம இதை அப்படியே திருப்பிக்கிடலாம். பாருங்கள், இப்படி திருப்பிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காலர் ஷேப் கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும். இப்படி திருப்பி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை எடுத்து நம்ம இப்போ சுடிதாரில் அட்டாச் பண்ணணும். இப்போ நம்ம இதை எடுத்து சுடிதார் டாப்பில் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னால் இதில் ஒரு பதிவு தையல் ஒன்று போடணும். பாருங்கள், நம்ம எப்படி திருப்பி வச்சுக்கிட்டோம் இல்லைங்களா, இங்கே இருந்து தையல் இப்படியே இந்த எட்ஜு தையல் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. இப்படியே வந்து இதோட ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நான் பதிவு தையல் போட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காலருடைய சென்டரை நாச்சு போட்டுக்கிறணும். இதோட சென்டரை நாச்சு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சுடிதார் டாப்லையும் பாருங்கள் சென்டர் நாச்சு போட்டிருக்கோம், இதுலேயும் சென்டர் நாச்சு போட்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த 2 சென்டரும் செட் ஆகிறது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து இதில் ஒரு குண்டூசி கூட போட்டுக்கிறலாம். இப்போ இதை நீங்கள் அப்படியே செக் பண்ணி பாருங்கள். இந்த காலர் எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த இடத்துல இருந்து நீங்கள் அப்படியே தைச்சிட்டு வந்து ஃபுல்லாக இது வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. இப்போ நான் வந்து காலரை எடுத்து ஃபஸ்ட்டு நான் தைச்சிட்டேங்க. இப்போ நம்ம இது காலர் தைக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, உள்பக்கமாக வச்சு தைச்சிட்டு தான் நம்ம இப்படி வெளிப்பக்கமாக திருப்பணும். அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் உள்பக்கமாக வச்சு தைச்சிருக்கேன். முதல்ல சென்டரும் செட் ஆகிற மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த காலர் ஃபுல்லாக அந்த கழுத்தை விட்டு எந்த இடத்துல இறங்கி வருதோ அங்கே இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக இங்கே வந்து முடிச்சிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு காலர் வந்து அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டாக ஃபிட் ஆகி வரும். இப்போ பாருங்கள், நான் ஒரு சைடை வச்சு தைச்சிட்டு இதை எப்படி திருப்பிக்கிறேன். இப்போ நம்ம உள்பக்கம் வச்சு தைச்சிட்டு இப்போ நான் வெளிப்பக்கமாக திருப்பியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ அதுவே வந்து இந்த பிசுறு இருக்குது இல்லைங்களா, அது மேலே அப்படியே அழகாக உட்காந்து வரும். அப்படியே நம்ம இந்த ஓரத்தில் ஃபுல்லாக தையல் போட்டுற வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், காலர் நல்லா நீட்டாக அழகாக ஏற்றிட்டோம். பாருங்கள், கரெக்டாக 2 ஈக்குவலாக வந்து நிற்கிது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு டாப்லையே உங்களுக்கு கேன்வாஸில் நெக் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். அழகாக காலர் ஏற்றுறதையும் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த ஓப்பன்லாம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டேன். இனிமேல் நீங்கள் ஸ்லீவெல்லாம் அட்டாச் பண்ணி சைடெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சுடிதார் ஃபுல்லாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது, சைடு ஜாயின் பண்ணுறது, அதெல்லாம் என்ன அளவுகளில் ஜாயின் பண்ணணும் இது எல்லாமே நான் நீட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறா இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு டாப்பை வச்சு அழகாக நீட்டாக காலர் தைச்சிட்டோம், நெக் டிசைனும் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.